முதல்வராக வந்து ஸ்டாலின் மீது உங்களுக்கு மார்க் எவ்வளோ போடுறீங்க அப்படின்னா, மக்கள்கிட்ட இன்னமும் வந்து கொஞ்சம் செல்வாக்கு இருக்கிற ஒரு முதலமைச்சராக தான் இருக்கிறார். அவருக்கு பிரச்சனையே அவரை சுற்றி இருக்கிறவங்க தான். அவர் சொன்ன அதே வார்த்தை தான். அவருக்கு பிரச்சனையே அவரை சுற்றி இருக்கிறவங்க, அவரோட அதிகாரிகள், அதுதான் அவருக்கு பிரச்சனை. கட்சியின் பொறுப்பும்போது திமுக வந்து இன்றைக்கி வந்து ஒரு பலமான ஒரு கட்சியாக இருக்குது. அந்த கூட்டணி நல்லா அமைஞ்சிருக்கிறதுனால இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது என்ன நினைக்கிறேன்னா, அதிமுகவில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, திமுகவில் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அங்கே வந்து அந்த ஸ்டேரிங்கில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் உட்காந்துருக்கிறதுனால அந்த கட்சிக்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும். திமுக கிட்ட இருக்கிற அந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி, அந்த கட்டமைப்பு, இப்போது ஸ்டாலின் அவர்களை வந்து விளையாட்டுக்கு கூட யாரும் வந்து விமர்சனம் பண்ணி பேச முடியாது. மீறி பேசினாங்கன்னா அதனுடைய எதிர்வினை வேறு மாதிரி இருக்கும் களத்தில். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. அங்கே நீங்கள் எதனா ஒன்று சொன்னீங்கன்னா அண்ணாமலை திடீர்னு வந்துட்டு இல்லை அமித்ஷா சொல்லுவார், இது முதலமைச்சர் யார், எதனா ஒன்று கொளுத்தி போடுறது. இங்கே 3வது 4வது அணி 5வது அணிக்கெல்லாம் போனியே ஆகாது. மக்கள் அப்படி பார்க்கறது கிடையாது. மக்களோட பார்வை என்பது அந்த கட்சி என்ன நமக்கு செஞ்சுருக்கு, இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டால் நமக்கு நல்லது நடக்குமா ஃபஸ்ட்டு, எனக்கு என்ன அந்த மொத்த கேள்வி. விஜய் அவர்கள் பேசுகிறது, விஜய் அவர்களோட அந்த தன்மை அரசியல் வந்து அவருக்கு புரியறதுக்கு இன்னும் சில பல வருடங்கள் ஆகுன்றது என்னோட புரிதல். 234 தொகுதி எதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா திமுக காரங்களோ அதிமுக காரங்களோ பேக்ரவுண்ட்லேருந்து சொல்லுவாங்க. விஜய் அவர்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கும். வயது முதிர்ந்தவர்கள் வந்து விஜயை வந்து இன்னும் ஒரு பக்குவமான தலைவராக பார்க்க ஆரம்பிக்கவில்லை. எல்லாம் சொல்கிறாங்க, பேசும்போது ஊடகத்துலலாம் சொல்கிறாங்க விஜய்க்கு 18% இருக்குது, இந்த 2000 4000 அப்படியே ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. களத்துலலாம் அவ்வளோ இருக்கிற மாதிரி தெரியல. இன்னும் களத்தில் வந்து இந்த 2 சின்னம் பிரதானமாக இருக்குது, உதயசூரியனும் ரெட்டலையும். யார் வேணால் எத்தனை பேர் வேணால் நிற்கலாம். பட் போட்டி யாருக்கும் அப்படின்னு வரும்போது இன்னும் விஜய் வந்து ஒரு ஆல்டர்னேட் ஃபோர்ஸாக வரல. லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் இப்போ கள நிலவரம் திமுகவுக்கு சாதகமாக இருக்குது. ஏன்னா எதிர்க்கட்சிகள் வலிமை இல்லை, திமுக கூட்டணி வலிமையாக இருக்குன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. இந்த சரியான காய் நகரத்தில் ஸ்டாலின் பண்ணுறதை பார்க்கலாமா? ஏன்னா உங்களுடன் ஸ்டாலின்ங்கிறது எலெக்ஷனுக்கு 9 மாதங்களுக்கு முன்னிட்டு இது போன்ற திட்டங்கள் மக்களிடையே வரவேற்பு பெரும் தெரிஞ்சு ஒரு சரியான காய் நகரத்தில் திமுக நகர்த்துதுன்னு பார்க்கலாமா? இல்லைங்க, நீங்கள் திமுகன்னு ஒரு விஷயத்தை பிரிச்சுக்கணும், அரசுன்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரைலாம் அவருக்கு வந்து பெரிய கெட்ட பேர் இன்னும் வந்து உருவாகலை. அவருக்குன்னு அந்த பிராண்ட் இருக்கு இல்லைங்களா, ஸ்டாலின் அப்படின்னு, அது வந்து இருக்குது. பட் ஆனால் இந்த ஆட்சியின் மீது விமர்சனம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாகும். 4 வருஷம் தாண்டினதுக்கப்புறமும் இந்த ஆட்சியின் மீது விமர்சனம் இல்லை, ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னா அது வந்து நம்மளே ஏமாற்றிக்கிறோம். யார் ஆண்டாலும் சரி, 4 வருஷம் ஆண்டாலும் ஒரு சலிப்புத்தன்மை, ஒரு சலிப்புத்தட்டும். அப்போ அந்த சலிப்புத்தன்மை, அந்த பிரச்சனையை வந்து சரி செய்யறதுக்கு எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி தான் உங்களுடன் ஸ்டாலின். அதில் அந்த 46 பிரச்சனையை போட்டு அதை வந்து கணக்கு எடுத்து கொடுத்துட்டு அந்த இப்போ பட்டா பிரச்சனை இருக்குது, இல்லை அந்த தெருவில் நாய் நிறைய சுற்றுது, இந்த நாயெல்லாம் வந்து பிடிக்கிறாங்க, இது சின்ன பிரச்சனையும் பெரிய பிரச்சனையும். பட் ஒரு தீர்வுன்னு வரும்போது மக்கள் முகத்தில் ஒரு சிரிப்பு வரும், இந்த ஆட்சியின் மீது ஒரு நம்பிக்கை வரும். அப்படி எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி தான் அந்த முயற்சி. அது வந்து கரெக்டான மூவ் தான். பட் அதை அதிகாரிகள் இப்போ எப்படி செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அதிகாரிகள் நிறைய பேர் வந்து இந்த அரசு மீது இப்போ கோவத்தில் இருக்காங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொடுக்கல, அவங்களோட ஒரு சில கோரிக்கைகள்லாம் எதிர்க்கட்சியாக இருந்தபோது திமுக செய்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி அதை செய்யலை. எந்த அதிகாரிகள் வந்து அன்றைக்கி இருந்து சொன்னாங்களோ அந்த அதிகாரி நிறைய பேர் இப்போ ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க. இப்போ இருக்கிற அதிகாரிகள் எந்த அளவுக்கு பண்ணுறாங்க, அதிகாரிகளை ரொம்ப நம்புனா ஆட்சிக்கு ஆபத்து. அது திமுகவுக்கும் பொருந்தும். அது வந்து இது வந்து உங்களுக்கு வந்து முதல்வர் அவர்கள் ஒரு சில முயற்சி எடுக்கிறார். இப்போ இந்த 4 அதிகாரிகளை போட்டார் பேசுகிறதுக்கு. அந்த அதிகாரிகள்லாம் வந்து ஒரு நல்ல சாய்ஸ், அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் அவங்கள போயிட்டு ஒரு பத்திரிகை செய்தி வெளியிடுற இடத்துல போட்டது தான் எனக்கு புரியலை, அது ஏன் அப்படி பண்ணாங்க. ஸோ அந்த அதிகாரிகளை வந்து நீங்கள் இன்னும் ப்ராஜெக்ட்டுக்கு இன்னும் சரியாக செயல்படுறதுக்கு மானிட்டரிங் அந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்ல ஒரு இது. இன்னொன்று, ஆட்சியில் இருக்கிறது வந்து ஒரு முள்கிரீடம் மாதிரி, எதனா ஒரு விஷயம் எங்கன்னா ஒன்று ஃபியூஸ் கேரியர் பிடிங்கி போகிற மாதிரி பிரச்சனை ஆகிடும், கரண்ட் கட் ஆகிற மாதிரி ஒவ்வொருத்தையும் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது அதுவும் இந்த 4 வருஷம் தாண்டினதுக்கப்புறம் அது பிரச்சனை இருக்குது. பட் கட்சியின் பொறுப்பும்போது திமுக வந்து இன்றைக்கி வந்து ஒரு பலமான ஒரு கட்சியாக இருக்குது. அதனால தான் நான் ஆட்சியையும் கட்சியையும் பிரித்து பார்க்குறேன். ஆட்சின்னு வரும்போது இப்போது நிறைய பேருக்கு வந்து அந்த 1000 ரூபாய் வரலைன்றாங்க, அதே மாதிரி ஒரு சில குறைகள்லாம் சொல்கிறாங்க. கட்சியை பொறுத்தவரைலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கட்டுக்கோப்பு கூட்டணி என்பது அவங்களுக்கு இருக்குது. அந்த கூட்டணி நல்லா அமைஞ்சிருக்கிறதுனால இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது என்ன நினைக்கிறேன்னா, அதிமுகவில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, திமுகவில் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அங்கே வந்து அந்த ஸ்டேரிங்கில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் உட்காந்துருக்கிறதுனால அந்த கட்சிக்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும். களத்தில் போய் மக்களை பார்க்கும்போது மக்கள் என்ன சிந்திக்கிறாங்கன்றதை பார்க்கணும். அதாவது அரசியல் ரீதியாக பார்வை என்பது வேறு, அதே நீங்கள் களத்தில் போய் மக்கள்கிட்ட வாக்கு கேட்கணும் அப்படின்ற போது சூழல் வேறு. இதில் விஜயோட அந்த தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் ரொம்ப முக்கியமானது. பட் முதல்வரை பொறுத்தவரைலாம் மருத்துவமனையில் இருந்தாலும் வேலை செய்யணும்னு நினைக்கிறாரு.
அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலான்றது என்னோட ஒரு ஏன்னா ஹெல்த்துக்கு மிஞ்சி தான் எல்லாமே. இந்த அதிகாரிகள் எப்படியா இருந்தாலும் வேலை செய்ய போகிறாங்க, அவங்களாச்சும் சொல்லணும், இல்லை சார் நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாள் நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஏங்க ஒருத்தர் எவ்வளோ உழைப்பாங்கங்க, எவ்வளோங்க உழைக்க வைக்கலாம், அது இருக்குது இல்லைங்களா? இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட இருக்கிறவங்க அது யார் கைட் பண்ணுறாங்கன்னு தெரியல. அவர் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். நீங்கள் நல்லா காவல்துறை ஒரு நல்ல ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு காவல்துறை, பிரச்சனை இல்லாத ஒரு அதிகாரம், மாவட்டத்துறை அது இருந்தாவே போதும், முதலமைச்சர் நல்லா ஹெல்த்தியாக இருப்பார். உங்களை சரி செய்யறதே பாதி நேரம் அவருக்கு தூக்கம் போயிடுன்ற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். எவ்வளோ அதிகாரிகள் வந்துங்க வழக்கமாக வந்து இவ்வளவு மோசமாக இருக்க மாட்டாங்க. நான் வந்து இதை ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, அந்த உங்களுடன் ஸ்டாலினில் மனு நிறைய வருது, நிறைய மனு வரக்கூடாது. நீங்கள் நல்லா ஆட்சி பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய மனு வரக்கூடாது. இப்போ குறைந்தபட்சம் சரி மனு வருது, முதல்வர் இது சரி செய்யணும்னு நினைக்கிறாரு, அதிகாரிகள் வந்து அதுக்கு ஒத்துழைத்தார்கள்னா பிரச்சனை. இன்னொரு பெரிய பிரச்சனை அவர் முதல்வருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளாட்சி. இந்த மதுரையில் பார்த்தோம், சென்னையில் கூட சரி கவுன்சிலர்லாம் வந்து சொல் பேச்சு கேட்குறது கிடையாது, நிறைய விமர்சனங்கள் வருது. இதெல்லாம் தான் அவருக்கு வந்து கொஞ்சம் ஒரு சிக்கலாக இருக்குன்ற மாதிரி நான் பார்க்குறேன் கட்சி ரீதியாக. மற்றபடி கூட்டணி முதல்வராக வந்து ஸ்டாலின் மீது உங்களுக்கு மார்க் எவ்வளோ போடுறீங்க அப்படின்னா, மக்கள்கிட்ட இன்னமும் வந்து கொஞ்சம் செல்வாக்கு இருக்கிற ஒரு முதலமைச்சராக தான் இருக்கிறார். அவருக்கு பிரச்சனையே அவரை சுற்றி இருக்கிறவங்க தான். அவர் சொன்ன அதே வார்த்தை தான், அவருக்கு பிரச்சனையே அவரை சுற்றி இருக்கிறவங்க, அவரோட அதிகாரிகள், அதுதான் அவருக்கு பிரச்சனை. அவர் வந்து நம்புகிறாரு, இவங்க அந்த நம்பிக்கைக்கு உண்டா அவங்க வேலை செஞ்சுருக்காங்களா இல்லையான்றது நமக்கு தேர்தலில் தெரிஞ்சிடும். ஒழுங்காக பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஆட்சி வரப்போகுது, ஒழுங்காக பண்ணலன்னா அந்த ஆட்சி போயிடும். அது அப்படி தான் எடுத்துக்கணும். முதல்வர் ஆல்ரெடி ரோட் ஷோ மக்களை சந்திக்கிறதெல்லாம் ஈடுபட்டார். இப்போ எதிர்க்கட்சி தலைவர் நடைபயணம் போகிறாரு, அன்புமணி நடைபயணம் போகிறாரு, பிரேமலதா போகிறாங்க, விஜய் வீடு வீட மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய் அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. 9 மாதங்களுக்கு முன்பே எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழகத்தில் இது போன்ற பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறது எப்படி பார்க்குறீங்க? மக்கள் பயத்தை காட்டாங்க பரமாக சொல்லுவாங்கல்ல. மக்களுக்கு வந்து மனசில் நிறைய பாரம் இருக்குது, கஷ்டம் இருக்குது, இங்கே வந்து சிக்கல்கள் இருக்குது. இனிமேல்லாம் வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இந்த படுத்துக்கிட்டு ஜெயிக்கிறதெல்லாம் கிடையாது. மக்கள் வந்து அதனால் வந்து மக்களில் வந்து ஃபஸ்ட்டு ஓட்டு போட்டுறவங்கள வந்து சரியாக போய் சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திக்கிறது கிடையாது. இதில் ஆளுங்கட்சி மேலேயும் குற்றச்சாட்டு இருக்குது, எதிர்க்கட்சிகள் மீதும் குற்றச்சாட்டு இருக்குது. அதனால் ஒரு புதுசாக ஒரு சேஞ்ச் வராதா, புதுசாக மாற்றம் வரணும். இப்போ நீங்கள் போய் இளைஞர்கள்கிட்ட கேட்டிங்கன்னா மாற்றம் வரணும், மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இளைஞர்கள் பட்டாளம் எல்லாம் சொல்கிறாங்க. சரிங்க, அந்த மாற்றம் என்ன, அந்த மாற்றம் என்ன பண்ணும், அந்த மாற்றத்துக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா தெரியாது, தான் வசீகரம். இப்போ விஜய் வர்றதுனால என்ன ஆகுதுன்னா, டெரெயின் எப்படி இருக்குன்றது கொஞ்சம் சிக்கல்கள் வருகிறது. வெளிப்படையாக சொல்லணும்னா விஜய் வந்து ஒரு கிங் மேக்கர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. விஜய் வந்து ஏதோ ஒரு கட்சியோடு சேர்றாரு, அதாவது 2 இருக்குது, ஒன்று சேர்ந்து கரையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை சேர்ந்து உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை தனியாக போனால் என்ன நிலைப்பாடு, அது எப்படி ஆகுன்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போ இந்த விஷயங்கள்லாம் இருக்கும்போது அதிமுகவும் திமுகவும் முடிச்சிக்கிச்சு. ஓ அடடா அப்படியா, நாங்கள் வந்து 30 வருஷமாக 50 வருஷமாக சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அரசியலில், புதுசாக ஒரு பார்ட்டி வருது அப்படின்னும்போது கொஞ்சம் உஷாராயிட்டு என்ன பண்ணுறாங்க, வேலையை முன்கூட்டியே ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து மக்களுக்கு ஒரு திருவிழா. என்னென்னா இன்றைக்கி வந்துங்க பண அரசியல் வந்து அதிகமாக இருக்குது. இப்போது கலைஞர் அவர்களோட திட்டங்களை பற்றி பேசுகிறதுக்கு உதயநிதி போகிறாரு, இல்லை வந்து மக்கள் எழுச்சி பயணம்னு சொல்லிட்டு எடப்பாடியார் வந்துட்டு பஸ்ஸில் போகிறாரு. அப்படின்னும் போது போராடலாம் அந்த கட்சிக்காரங்களாம் நிறையா செலவு பண்ணுவாங்க. ஒரு 50 பேர் போய் தங்குறாங்கன்னா ஒரு ஹோட்டல் எடுப்பாங்க, ஒரு ரூமில் ஒரு சாதம் சாப்பிடுவாங்க, சாப்பாடு போடுவாங்க, அங்கே இருக்கிறவங்களுக்கு எதனா ஏழைப்பாளைகளுக்கு பொருள் வாங்குவாங்க, காசு கொடுப்பாங்க, ஒரு வியாபாரம் நடக்குது, மக்கள்கிட்ட ஒரு சிரிப்பு வரும். அதனால் இந்த கட்சிகள் எல்லாமே சீக்கிரமாக போகிறது. நான் ஒரு பத்திரிகையாளராக வரவேற்கிறேன். நிறைய பணம்லாம் வச்சுருக்கு, அதெல்லாமே வந்து கொஞ்சம் தானமாக வாரி வாரி வாக்காளர்களுக்கு இறைக்கணுன்றது என்னோட ஒரு ஆசையும் கூட. அதனால் அது அந்த விஜய் ஸ்டிக்கர் ஓட்டினா பத்தாது, தயவுசெய்து விஜயம் வந்து இந்த மாதிரி வந்து போனோம். நிறைய பேர் உங்களுக்கு செல்ஃபி எடுக்கிறதுக்கெலாம் காத்துட்ருக்குறாங்க, அவங்க தான் உங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க. ஏன்னா வயது முதிர்ந்தவர்கள் வந்து விஜயை வந்து இன்னும் ஒரு பக்குவமான தலைவராக பார்க்க ஆரம்பிக்கவில்லை. இப்போ இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் வயசாகி அந்த முதிர்ச்சி வரும்போது தான் அவங்க வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. எல்லாம் சொல்கிறாங்க, பேசும்போது ஊடகத்துலலாம் சொல்கிறாங்க விஜய்க்கு 18% இருக்குது, 20, இந்த 2000 4000 அப்படியே ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. களத்துலலாம் அவ்வளோ இருக்கிற மாதிரி தெரியல. இன்னும் களத்தில் வந்து இந்த 2 சின்னம் பிரதானமாக இருக்குது, உதயசூரியனும் ரெட்டலையும். போட்டியே வந்து இன்றைக்கி வந்து நிறைய தொகுதியில் வந்து 2 பேருக்கு தான் இருக்குது. இன்னும் அது 3 அணியாவோ 4 அணியாவோ மாறவில்லை. நிற்கலாம், 20 பேர் கூட ஒரு போட்டியில் நிற்கலாம், 50 பேர் கூட நிற்கலாம். கடந்த காலத்தில் வந்து வரலாறு காணாத அளவுக்கு ஊரில் அந்த விவசாயிகள் எல்லாம் போய் நின்று நிறைய மிஷின் வச்ச வரலாறுலாம் இருக்குது. அது மாதிரி யார் வேணால் எத்தனை பேர் வேணால் நிற்கலாம். பட் போட்டி யாருக்கும் அப்படின்னு வரும்போது இன்னும் விஜய் வந்து ஒரு ஆல்டர்னேட் ஃபோர்ஸாக வரல.
விஜய் கேன் பி அ கிங் மேக்கர் ஆர் அ ஸ்பாயில் ஸ்பாட். அதாவது ஒருத்தரை உருவாக்கலாம், இல்லை இருக்கிறத ஆட்டத்தை கழிச்சு விடலாம். இதில் விஜய் எதை பண்ண போகிறாருன்றது தான் பார்க்கணும். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டணி குறித்து ரொம்பவே குழப்பமான மனநிலையில் இருக்கிறாருன்னு ஒரு கருத்து இருக்குது. இப்போ இன்று கூட பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறாரு, கேள்வி கேட்குறாங்க, டிடிவி தினகரன் போன்றவர்கள் உங்கள் கூட்டணி தானே இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது, இல்லை நாங்களும் அதிமுக ஒரு கூட்டணியில் இருக்கிறோம், பாஜக கூட்டணியில் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. அவருடைய கருத்தை எப்படி பார்க்குறாரு? அவரோட கருத்து வந்து அவருக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட பாதிப்புலேருந்து வர கருத்து. ஒன்று ரெட்டையில் வெந்துன்றாங்க, இல்லைனா வந்து கட்சி வந்து எங்களுக்குன்னு சொல்லிட்டு கேஸ் போகிறேன்றாங்க. அந்த மாதிரி சில பல பிரச்சனைகள்லாம் ஆகும்போது அவர் என்னென்னா, இவங்களெல்லாம் சேர்த்துக்கணுமா சேர்த்துக்கக்கூடாதா, சேர்த்துக்கிறதுனா எந்த மாதிரி சேர்த்துக்கிறது, எந்த ரூட்டில் சேர்த்துக்கிறது, எந்த தொகுதியில் சேர்த்துக்கிறது அப்படின்ற அந்த களத்துக்கேற்ற அந்த வியூகங்கள்லாம் அவர் மனசில் ஓடும். அப்போ அதெல்லாம் இருக்கும்பொழுது வந்து தார்மீக அடிப்படையில் ஓகே ரைட்டு வந்தால் ஓகே, ஆனால் பிஜேபியோட வந்தால் ரைட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அமமுகவுக்கு வந்து இன்னமும் வந்து ஒரு சில தொகுதிகளில் வந்து செல்வாக்கு இருக்குது. இப்போ தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது. மன்னார்குடியிலுமே வந்து அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது ஒரு சில தொகுதிகளில். அதாவது அதை வைத்து வெற்றி வாய்ப்பு வந்து முன்ன பின்ன மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த கட்சி வரும். அதேமாதிரி ராமநாதபுரம், தேனி, அந்த அந்த இடத்துலலாம் வந்து அந்த கட்சிக்கு செல்வாக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த கட்சியை வந்து இப்போ எதுக்கு நம்ம கலங்கெடுத்து பேசணும்? என்ன இருந்தாலும் தொண்டர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயங்க, நீங்கள் ரெட்டலை அப்படின்னு போயிட்டீங்கன்னா அவங்க வந்து அந்த கட்சிக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு வந்து இந்த தலைவர்களுக்குள்ளே தான் போட்டி போகாம பிரச்சனை இல்லை, தொண்டர்களுக்கு அது கிடையாது. அப்போ அது வந்து ஒன்று சேர்ந்துட்டா எனக்கு ஒன்றும் அது பிரச்சனை இல்லைன்ற மாதிரி டிடிவி தினகரனை பொறுத்தவரைக்கும் முடிவு எடுக்கிறார். ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரைக்கும் கேட்கும்போது இவருக்கு வந்து தந்தி டிவிக்கு அடுத்த தொலைக்காட்சியில் பேட்டியில் வந்து டிடிவி தினகரனை பற்றி கேட்குறாங்க, காலம் பதில் சொல்லும் அப்படின்றார். இதே ஐயா ஓபிஎஸை பற்றி கேட்டால் காலம் கடந்து விட்டதுன்றார். அப்போது ஒருத்தரை வந்து நிகழ்காலத்துலேயும் ஒருத்தரை இறந்த காலத்துலேயும் வைக்கிறார், கடந்த காலத்துலேயும் வைக்கிறார். அப்போ அவருக்கு வந்து புரியுது. அதேமாதிரி அந்த பிஜேபி உள்ளே இருக்கிற கூட்டணி அப்படின்னு அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இப்போ ஐயா ஏசி சண்முகம் இருக்கிறாங்க, அதே மாதிரி வந்து உங்களுக்கு அதிமுக தலைமையில் தானே கூட்டணி, அதிமுக தலைமையில் தான் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்றதுல அதிலெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. மீறி யாருன்னா குறுக்கில் எதனா பேசினாங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு என்ன நடந்ததோ அது நடக்கும். செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தோம் கடந்த காலத்தில், அவரையும் வந்து இப்படி தான் வந்து ஒரு 4 பேர் அண்ணன் அதுன்னு இதுன்னு உசுப்பேற்றி விட்டாங்க. அப்புறம் பார்த்தா இப்போ எடப்பாடி வந்து ஷோன் அதாவது யார் யாருக்கு எந்தெந்த இடம் அப்படின்றத கிட்டத்தட்ட காட்டிட்டார். அவங்களுக்குள்ளே அந்த நடந்த அந்த உட்கட்சி பிரச்சனை அந்த ரூட்டெல்லாம் கிளியர் பண்ணி இப்போ உட்காந்துருக்காரு. கூட்டணியில் பிரச்சனைன்னும் போது ஏன் அந்த பிரச்சனை நீங்கள் கேட்ட அந்த குழப்பம் அவங்களுக்குள்ளே அவங்க இவங்களுக்குள்ளே இவங்க அப்படின்னா, திமுக கிட்ட இருக்கிற அந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி, அந்த கட்டமைப்பு. இப்போது ஸ்டாலின் அவர்களை வந்து விளையாட்டுக்கு கூட யாரும் வந்து விமர்சனம் பண்ணி பேச முடியாது. மீறி பேசினாங்கன்னா அதனுடைய எதிர்வினை வேறு மாதிரி இருக்கும் களத்தில். அந்த காரணத்தினால இந்த கூட்டணி வந்து அமைதியாக இருக்குது. இப்போ மதிமுகவுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது திமுக கூட்டணியில். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது ஒரு மௌனியாக அமைதியாக தான் இருப்பாங்க. அதேமாதிரி கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு உங்களுக்கு சாம்சங் பிரச்சனையாகட்டும், விவசாய கூலிகள் பிரச்சனையாகட்டும், தொழிலாளி பிரச்சனையாகட்டும் நிறைய இருக்குது. இருந்தாலும் அந்த வந்து இதாக இருப்பாங்க. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. அங்கே நீங்கள் எதனா ஒன்று சொன்னீங்கன்னா அண்ணாமலை திடீர்னு வந்துட்டு இல்லை அமித்ஷா சொல்லுவார் பிரதமர் யார், இது முதலமைச்சர் யாருன்னு எதனா ஒன்று கொளுத்தி போடுறது. என்னென்னா என் வேலை வந்து நயினார் நாகேந்திரன் நீங்கள் போட்டிங்களா, இரு நான் எதனா பண்ணி விட்றேன்னு அந்த மாதிரி அந்த சிக்கல்கள் இருக்குது. அதேமாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவங்க வந்து திடீர்னு எதனா காரசாரமாக பேசலாம். அந்த சிக்கல்கள் கொஞ்சம் அந்த கூட்டணியில் இருக்குது. இங்கே அந்த கூட்டணியில் அந்த சிக்கல்கள் இருக்குது. அதை ஒன்று ஒன்றா சரி செஞ்சுக்கிட்டு வராங்க. அவங்க ஒருவேளை அதிமுக ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வர தேர்தல் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். இல்லை இன்னொரு கருத்தும் கூட இருக்குல்ல, இப்போ எடப்பாடி இரட்டை நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாரு, ஒருவேளை பாஜக கூட்டணியை கழட்டி விட்டுட்டு தாவேக்காவோட கூட்டணி வைக்கிறது தான் அவர் விரும்புகிறாருன்னு ஒரு கருத்து இருக்குல்ல, அது நடைபெற வாய்ப்பு இருக்கும். சரிங்க, அவர் வந்து ஒரு சீசன்டு அரசியல்வாதி ஆகிட்டார். இப்போது முன்னாடி வந்துட்டு நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சனம் பண்ண மாதிரி அவரை வந்து கருத்து சொன்ன மாதிரிலாம் இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி வந்து யாருன்னா கேட்டால் நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு கேட்டாங்களே, நான் எப்படியோ வந்துட்டேன்ல அப்படின்ற சொல்கிற இடத்துக்கு வந்துட்டார். இப்போது டெஸ்டிங் நடக்குது. அதாவதுங்க இப்போது நீங்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா டெஸ்டிங் கம்மி. ஏன்னா கலைஞர் அவர்களோட வாரிசு உழைப்பாளி, மிஸ்ஸா காலத்துலேருந்து கஷ்டப்பட்டு வர்றாரு, ரைட்டுங்களா. எடப்பாடி பழனிசாமிக்கு அவர்களுக்கு வந்து கீழே இருந்தே பிரச்சனை தான். உங்களுக்கு வந்து டவுன் சேர்மன் ஆகிறதுலேருந்து, எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுலேருந்து, மாவட்ட செயலர் ஆகிறதுலேருந்து, அமைப்பு செயலாளர் ஆகிறதுலேருந்து, எம்பி ஆகிறது, எல்லாத்துலேயும் பிரச்சனை. அதுக்கப்புறம் சரி அப்பாடா அப்படின்னு வந்து உட்காந்தா பொது செயலரானாலும் பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்தா பிஜேபியால் பிரச்சனை. இந்த பக்கம் திருப்பினா சசிகலா அவர்களால் பிரச்சனை. இந்த பக்கம் டிடிவி தினகரன் திடீர்னு அமமுகன்னு ஒன்று போட்டு ரெட்டலையில் இருக்கிற ஓட்டு தானே அவர் பிரிக்க போகிறாரு.
திமுக ஓட்டை பிரிக்க போகல. இப்போ இந்த பிரச்சனையில் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து தயாராகிட்டார். இந்த தயாராகிட்ட உடனே ரைட்டு பார்த்துக்கலாம், இதானே ஆட்டம், சரி ஆடிக்கலாம் வாங்க அப்படின்ற அந்த நிலைமையில் போகிறாங்க. அப்போ அந்த நிலைமையில் போகும்போது அந்த பிரச்சனைகள் இன்னும் முடியல, கூட்டணியில் இன்னும் அந்த பிரச்சனைகள் அதுவும் வந்து அவர் சரி செய்கிறாரா இல்லை அது வேறு மாதிரி போதா அப்படின்றது நம்ம பார்க்கணும். டிசம்பர் பொங்கலில் எல்லாம் தெரிஞ்சிடும். மற்றபடி இந்த இப்போது சமீபத்தில் கூட இந்த பேட்டியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அப்படின்னு. 3வது அணி 4வது அணிக்கு நான் இல்லை, மூத்த அரசியல்வாதி தலைவர்கள் எல்லாருமே, அண்ணன் சீமான் கூட சரி, திருமாவளவன் கூட சரி, அவர்களுக்கே தெரியும் கலநிலவரம் என்னென்னு. இங்கே 3வது 4வது அணி 5வது அணிக்கெல்லாம் போனியே ஆகாது. மக்கள் அப்படி பார்க்கறது கிடையாது. மக்களோட பார்வை என்பது அந்த கட்சி என்ன நமக்கு செஞ்சுருக்கு, இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டால் நமக்கு நல்லது நடக்குமா ஃபஸ்ட்டு, எனக்கு என்ன அந்த மொத்த கேள்வி. விஜய் அவர்கள் பேசுகிறது, விஜய் அவர்களோட அந்த தன்மை அரசியல் வந்து அவர்களுக்கு புரியறதுக்கு இன்னும் சில பல வருடங்கள் ஆகுன்றது என்னோட புரிதல். 234 தொகுதி எதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா திமுக காரங்களோ அதிமுக காரங்களோ பேக்ரவுண்ட்லேருந்து சொல்லுவாங்க. விஜய் அவர்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கணும். என்னையே இப்போ நீங்கள் அந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா தெரியாது. பத்திரிகாரனா நான் 200 தொகுதி 234 தொகுதி சுற்றுனா தான் அரசியல் எப்படி இருக்குது தமிழக அரசியல் என்னால் உணர முடியும். அப்படி இருக்குது. இப்போ அவர் இப்போ எப்படியா தான் இன்னும் ஷூட்டிங்கெல்லாம் முடியலன்னு நினைக்கிறேன். அது முடிஞ்சிச்சு, அது வரத்துக்கு இன்னும் 2-3 மாதம் ஆகிடும். இப்போதைக்கு அவர் இஷ்யூஸை பேசுகிறார். ஹி ஹேஸ் டு ட்ராவல், போய் மக்கள், அதான் அண்ணா சொன்னது தாங்க, மக்களை போய் பார்க்கணும், சந்திக்கணும், அந்த ஊரெல்லாம் தங்கி இங்கி பார்க்கும்போது தான் அந்த பிரச்சனை புரியும். இப்போ ஏரியில் மண் வர்றாங்க, குளத்தில் மண் வராங்க, ஆற்றுல மண் வராங்க, நீங்கள் வந்து சொல்கிறது வேறு. நீங்கள் டெல்டாவில் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் புதுக்கோட்டையில் எப்படி வந்து ஏக்கரா கணக்கில் நோண்டியிருக்காங்க, எப்படி கடமடைக்கு வர வேண்டிய தண்ணி வரல, என்ன பிரச்சனை, இது என்ன வியாபாரம், யாருக்கு இந்த காசு போதுன்னு அந்த பிரச்சனை. டாஸ்மாகில் தள்ளி முள்ளி நின்று அந்த கடை சாத்தமாக அந்த படத்தில் சொல்லுவாங்க, ஆனால் கடை அப்படியே கழுத்தை வச்சு சேர்த்து அமுக்குவான் பாருங்கள். அப்போ அந்த ஒரு 10 ரூபாவை எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கும் போதும் அந்த பிரச்சனை ஃபுல்லாக புரியும். இது ஒரு பார்வை. அதை வாங்கிட்டு குடிச்சிட்டு போயிட்டு வீட்டில் குடும்பம் நடத்தாமல் அந்த பெண்மணியை போட்டு அடிக்கிறது, உதைக்கிறது, ஒரு குடும்ப தலைவனா தகப்பனா இல்லாமல் போதையில் சீரழிகிறது பாருங்கள். அதையும் வந்து நீங்கள் மக்கள்கிட்ட போய் பார்க்கணும். ஒரு அரசியல் ஆளுமை என்பது இதெல்லாம் பார்க்கும்போது தான், ஓ இதெல்லாம் உண்மையிலே பெரிய பிரச்சனை போல், சாதி சான்றிதழ் வாங்குறது எவ்வளோ சிக்கல், ஒரு பட்டா வாங்குறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத அந்த தாசில்தார் ஆஃபீஸ்லலாம் எல்லாத்துக்கும் விஜய் போனால் அங்கே வந்து கூட்ட நெரிசல் தான் ஆகும். அட்லீஸ்ட் அவர்களோட ஆள் போகிறாங்களா, அந்த பிரச்சனைகளை பேசுகிறாங்களா. எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து அவர் கல்வி விஷயங்கள்லாம் நல்லா பேசுகிறாரு. நீட் விஷயங்கள் ஆகட்டும், இந்த மாநில சுயாட்சி விஷயமாகட்டும். அதுவும் விமர்சனம் ஆகலை, நீட் மட்டும்தான் படிப்பாக வேறு படிக்கலான்றாரா, அதுவும் அப்படி சொல்கிறாரு. அவருக்கு அவ்வளோதான் தெரியுது. சரி, இங்கே நீட்டோட பிரச்சனை வந்து என்னென்னா, இந்த 2 கட்சிகள், ஓகே, திராவிட கட்சிகள், அப்புறம் 2 தேசிய கட்சிகள், இந்த 4 பேரும் சேர்த்து ஏமாத்தினது தான் இந்த நீட்டு மலைப்பாம்பு. இதில் இன்றைக்கி கேட்டால் வந்து இவங்களோட சேருவாங்க, அவங்களோட சேருவாங்க, மாற்றி பேசுவாங்க. இந்த 4 பேரும் பண்ணது தான். எதுக்கு பண்ணாங்கன்னா மெடிக்கல் காலேஜ் ஓனர் சம்பாதிக்கிறதுக்கு பண்ணது தான். அதான் அதோட பிரச்சனை. விஜய் அவர்கள் என்ன சொன்னால், நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜை ஒவ்வொன்றா மூடிடுவேன், வெறும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான் இருக்கும். அப்படி சொன்னால் ஆஹா இந்த ஸ்கிரிப்ட் புதுசாக இருக்கே, சப்ஜெக்ட்லேயே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழகத்தோட அந்த மனிதவள மேம்பாட்டுக்கு மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒட்டுமொத்த உலகத்துக்குமே நம்மளால் மருத்துவர்களை தயார் பண்ணி கொடுக்குற தகுதி சக்தி நமக்கு இருக்குது. அந்த உயிரை காப்பாற்றுற அந்த விஷயம் பார்த்திங்கன்னா, தமிழக டாக்டர் நீட்டு தேர்வு எழுதினாலும் எழுதலைனாலும் முன்னோடிகளாக இருக்குது. நிறைய பேர் படிச்சுட்டு வெளிநாடு போகிறாங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு வியூகம் இப்போ தேவை. ஏன்னா நீட்டு வந்து ஒத்த கையத்தில் மத்திய அரசு ஒத்துக்காமல் நடக்க போகிறதில்ல. சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்களால் எதனா பண்ண முடியும்னா அவராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. மாறி குறை சொல்கிறதுல என்ன இருக்குது. சரி, விஜயாவது எதனா புதுசாக சொல்லணும் பார்த்தா நீட்டு ஏதாதுன்றார் அவர். டாக்டர் ஆகணும். அது டாக்டர் ஆகணும்னா நீட் எழுதணும். இப்போ நீட் எழுதலைன்னா வேறு என்ன பண்ண. மேபி அவர் சொல்கிறது நான் எப்படின்னா, இந்த தற்கொலை விஷயங்கள் இருக்குல்ல, அந்த விஷயத்தில் அவர் சொல்கிறது நான் ஒத்து போகிறேன். அதாவது இதுதான் படிப்பு, இந்த படிப்பு இல்லைன்னா சாவது அப்படின்றது அந்த அந்த பெற்றோர்கள் மீது நம்ம வந்து கொஞ்சம் கடுமையாக விமர்சனம் பண்ணோம். என்னென்னா, டாக்டர்ன்றது ஒரு படிப்பு, அவ்வளோதான். ஐயோ டாக்டர் சின்ன வயசுலேருந்து அந்த ப்ரெஷரை ஏற்றி சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் எழுதுகிறவங்க யாரும் தூக்கு மாட்டின்னு சாக மாட்டுறாங்க. ஏன் அது இதை விட அது பெரிய படிப்பு. எது மருத்துவரை விட கலெக்டர் ஆகிறது, ஜில்லா கலெக்டர் ஆகிறது பெரிய படிப்பு. மருத்துவருக்கு என்ன பெரிய மரியாதை கிடச்சிருப்போம், கலெக்டருக்கு எல்லாம் கிடைக்கும். மருத்துவமனையே கட்டுப்பாட்டில் கலெக்டர் கொண்டு வரலாம். ஆனால் கலெக்டருக்கு படிக்கிறவங்களோ இல்லை ஐபிஎஸ் அதிகாரி ஆகணும்னு படிக்கிறவங்களோ யாரும் சாவறதில்லை குழந்தைங்க. ஏன்னா அங்கே காசு கிடையாது, வியாபாரம் கிடையாது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் இஸ் நாட் ஃபார் சேல்.
அது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தால் இந்திய திருநாட்டில் கொடுக்கப்படுற உயரிய பதவி. அது விலைக்கு இல்லை, ஆனால் மருத்துவம் விலைக்கு இருக்குது. இங்கே பிரச்சனை வந்து நீட்டெல்லாம் அப்புறம் இந்த துட்டு வாங்குறானுங்க பாருங்கள், கேபிட்டேஷன் ஃபீ, அங்கே தான் சூட்சமம். அதை யார் அடித்து உடைக்கிறாங்களோ அது நடந்தாவே நீட்டெல்லாம் ஓடி போயிடும். நன்றி. நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.